ஹாய் ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபோன்பேவை எப்படி ஓப்பன் பண்றது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் போடக்கூடிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா ஃபோன்பே ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபோன்பே ஆப்போட லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி டைரக்டா நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க ஃபோன்பே ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பேஜ்ல வந்து இருக்கும். இப்போ இந்த பேஜ்ல ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க என்டர் மொபைல் நம்பர் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ நீங்க வந்து எந்த மொபைல் நம்பர் வழியாக ஃபோன்பே வந்து நீங்க பயன்படுத்த போறீங்களோ அந்த மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்க எந்த மொபைல் நம்பரை உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ஸ்ல எல்லாமே லிங்க் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து என்னுடைய மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்ட பிறகு ப்ரொசீட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. ப்ரொசீட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து ப்ரொசீடை கிளிக் பண்றேன். ப்ரொசீடை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு லோடிங் ஆகி நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க வெரிஃபை யுவர் மொபைல் நம்பர் சொல்லிட்டு இப்போ வந்து உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து வெரிஃபை பண்ணணும். இப்போ வந்து ஒரு எஸ்எம்எஸ் வந்து சென்ட் ஆகும். உங்களுக்கு ஓடிபி வரும். ஓடிபி வந்து வெரிஃபை வந்து பண்ணுவாங்க இந்த ஸ்டெப்ல. இப்போ எனக்கு வந்து பாருங்க இப்படி வந்து கேக்குது. என்ன ரீசனுக்காக பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து ஃபோன்பே அக்கௌண்ட் வந்து நான் ஓப்பன் பண்ணி நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கணும் அப்படின்றதுக்காக, அதாவது லாகின் பண்ணி காமிக்கணும் அப்படின்றதுக்காக இப்போ வந்து நான் உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ நான் வந்து பாருங்க ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணதுனால இப்போ என்னுடைய அக்கௌண்ட்டை நான் டைரக்டா ஆக்சஸ் பண்றதுக்காக நான் வந்து பாருங்க பாஸ்கோட் வந்து செட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இதுல 4 டிஜிட் பாஸ்கோட் என்டர் பண்ணா டைரக்டா வந்து இப்போ வந்து ஓடிபிலாம் வராம வெரிஃபைலாம் பண்ணாம டைரக்டா நான் வந்து ஃபோன்பே வந்து நான் ஓப்பன் பண்ணி பயன்படுத்திக்க முடியும். அதுக்காக வந்து நான் பாஸ்கோட் வந்து நான் செட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நீங்க வந்து புதுசா வந்து நீங்க ஓப்பன் பண்றீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பாருங்க கீழே பாட்டம்ல ஃபர்கெட் பாஸ்கோட் ட்ரை அனதர் வே சொல்லிட்டு இருக்கு. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது இப்போ இதுல வந்து பாருங்க 2 மெத்தட் கொடுத்திருக்காங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க வெரிஃபை வித் ஓடிபி, அதாவது உங்களுக்கு ஓடிபி வரும். அதன் மூலமா நீங்க வந்து வெரிஃபை பண்ணிட்டு லாகின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வெரிஃபை பை சென்டிங் எஸ்எம்எஸ், அதாவது ஒரு எஸ்எம்எஸ் சென்ட் ஆகும், ஆட்டோமேட்டிக்கா அங்கேயே வெரிஃபை ஆகி அதுக்கப்புறம் நீங்க டைரக்டா உங்களுடைய ஃபோன்பே வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். 2 மெத்தட் வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ உங்களுக்கு எப்பவுமே டிஃபால்ட்டா நீங்க ஃபோன்பே ஓப்பன் பண்ணும்போது இதுல ஃபர்ஸ்ட் மெத்தட்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். இப்போ இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வெரிஃபை வித் ஓடிபி சொல்லிட்டு இருக்கு. இதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதுல ஃபர்ஸ்ட் மெத்தட்ல வந்து எப்பவுமே இருக்கும். வெரிஃபை வித் ஓடிபி வந்து கிளிக் பண்றேன். வெரிஃபை வித் ஓடிபி கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இப்படி வந்து இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ நீங்க நார்மலா ஃபோன்பே வந்து நீங்க ஃபோன் நம்பர் என்டர் பண்ணிட்டு ப்ரொசீஜர் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த பேஜ் தான் வந்திருக்கும். ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க இப்போ உங்களுக்கு ஓடிபி வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த மொபைல் நம்பருக்கு நீங்க என்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஓடிபி வந்து ஜென்ரேட் ஆகிட்ட பிறகு இப்போ சக்சஸ்ஃபுல்லா வந்து பாருங்க லோடிங் ஆகி இப்போ லோடிங் யுவர் ஃபோன்பே அக்கௌண்ட் சொல்லிட்டு இது போல வந்து அதுக்கப்புறம் சக்சஸ்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து லாகின் ஆயிடும், அதாவது ஓப்பன் வந்து ஆயிடும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து பாருங்க இது போல பர்மிஷன் கேட்பாங்க. இதுல வந்து ஒயில் யூசிங் தி ஆப் சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணிட்டு இந்த பர்மிஷன் அலோ கொடுத்துக்கோங்க. ஓகே, இது போல கேட்கக்கூடிய பர்மிஷன் எல்லாமே அலோ கொடுத்துருக்கீங்க அப்படின்னா இப்போ சக்சஸ்ஃபுல்லா உங்களுடைய ஃபோன்பே ஆப் வந்து ஓப்பன் ஆயிடும், அதாவது ஃபோன்பே அக்கௌண்ட் வந்து லாகின் வந்து ஆயிடும். ஓகே, இப்போ வந்து பாருங்க எனக்கு வந்து லாகின் ஆயிடுச்சு. இந்த பர்மிஷன் நம்ம அலோ கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து அலோ கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து பாருங்க ஓப்பன் வந்து ஆயிடுச்சு. இப்போ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபோன்பேவோட இன்டர்ஃபேஸ். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ நீங்க ஃபோன்பேவை ஓப்பன் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா இதை வந்து நீங்க செக் பண்ணணும். அது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த பேஜ்ல மேல டாப்ல லெஃப்ட் சைடுல வந்து பாருங்க ப்ரொஃபைல் ஐகான் கொடுத்துருக்காங்க. ப்ரொஃபைல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து ப்ரொஃபைல் ஐகான் கிளிக் பண்றேன். ப்ரொஃபைல் ஐகான் கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். இப்போ இதுல வந்து பாருங்க மேனேஜ் பேமெண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்கு. மேனேஜ் பேமெண்ட்ஸ் கிளிக் பண்ணுங்க. மேனேஜ் பேமெண்ட்ஸ் கிளிக் பண்ணிட்ட பிறகு இப்போ இதுல வந்து பாருங்க உங்களுக்கு மோர் ஆப்ஷன்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ மோர் ஆப்ஷன்ஸ்ல யூபிஐ பேங்க் அக்கௌண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்கு பாருங்க. யூபிஐ பேங்க் அக்கௌண்ட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ வந்து உங்களுடைய மொபைல் நம்பரோட லிங்க் ஆயிருக்கக்கூடிய அந்த பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே வந்து ஆட் ஆயிருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஃபோன்பே லாகின் பண்ணும்போது நம்ம ஓடிபி வெரிஃபிகேஷன் பண்ணோம், அதாவது மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணோம். அந்த வெரிஃபிகேஷன் முடிஞ்சிட்டு லாகின் பண்ணும்போது உங்களுக்கு இது போல வந்து பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே ஆட் ஆகியிருக்கும். இது போல இப்போ வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே ஆட் ஆகல, மொபைல் நம்பரோட லிங்க் ஆயிருக்கக்கூடிய பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே ஆட் ஆகல அப்படின்னா இப்போ நம்ம எப்படி ஆட் பண்றது சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் எதுவுமே ஆட் ஆகல அப்படின்னா இந்த பேஜ் வந்து எம்டியா இருக்கும். இப்போ இந்த பேஜுக்குள்ள வந்து இந்த பேஜ்ல கீழே பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் நியூ பேங்க் அக்கௌண்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆட் நியூ பேங்க் அக்கௌண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து ஆட் நியூ பேங்க் அக்கௌண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க ஆட் நியூ பேங்க் அக்கௌண்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ இதுல வந்து நிறைய பேங்க்ஸ் வந்து இருக்கும். இப்போ இதுல வந்து உங்களுடைய பேங்க் ஏதோ அந்த பேங்க் மேல வந்து கிளிக் பண்ணணும். இதுல உங்களுடைய பேங்க்ஸை நீங்க தேடுறதுக்கு கஷ்டமா இருந்தா மேல வந்து சர்ச் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. சர்ச் பை பேங்க் நேம் சொல்லிட்டு அதுல வந்து உங்களுடைய பேங்க் நேம் வந்து நீங்க டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னுடைய பேங்க் நேம் வந்து டைப் பண்றேன். உங்களுடைய பேங்க் நேம் நீங்க டைப் பண்ணும்போது உங்களுடைய பேங்க் வந்து வரும். நீங்க டைரக்டா அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து என்னுடைய பேங்க் நேம் வந்து நான் டைப் பண்றேன். டைப் பண்ணும்போது வந்து பாருங்க என்னுடைய பேங்க் வந்து கீழே வந்து வரும். இப்போ இதுல வந்து உங்களுடைய பேங்க் எதுவோ அந்த பேங்க் மேல வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு வந்து பேங்க் வந்து கீழே வந்துருச்சு, அதை வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க உங்களுக்கு இப்போ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு லோடிங் வந்து ஆகும். இது போல இப்போ ஃபெச்சிங் ஒரு அக்கௌண்ட் டீடைல்ஸ் சொல்லிட்டு உங்களுக்கு இது போல வந்து பாருங்க லோடிங் ஆகி அக்கௌண்ட் ஆட் சொல்லிட்டு வரும். சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு அக்கௌண்ட் இது போல வந்து ஆட் ஆகாது. அந்த டைம்ல வந்து பாருங்க உங்களுடைய மொபைல் நம்பரை வெரிஃபை பண்ற மாதிரி வரும். உங்களுக்கு வந்து இந்த ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா வரும். இப்போ நீங்க வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்றதுக்காக உங்களுடைய பேங்க் மேல கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இப்போ உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் ஆட் ஆகாம இந்த பேஜ் வந்து வரும். இதுல வந்து பாருங்க வெரிஃபை டிவைஸ் அண்ட் மொபைல் நம்பர் சொல்லிட்டு உங்களுடைய டிவைஸை வெரிஃபை பண்றதுக்காகவும் மொபைல் நம்பரை வெரிஃபை பண்றதுக்காகவும் இந்த ஸ்டெப் வந்து கொடுக்குறாங்க. அதாவது நீங்க வந்து இந்த மொபைல்ல உங்களுடைய சிம் கார்டு வந்து போட்டிருப்பீங்க. அதாவது நீங்க ஃபோன்பேல இப்போ லாகின் பண்றதுக்காக நீங்க எந்த மொபைல் நம்பர் பயன்படுத்துறீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கான சிம் கார்டு வந்து உங்களுடைய போன்ல சிம் 1ல போட்டீங்கன்னா சிம் 2ல போட்டீங்கன்னா சொல்லிட்டு செலக்ட் பண்ணணும். இப்போ நீங்க வந்து எதுல போட்டீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு சென்ட் எஸ்எம்எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து எஸ்எம்எஸ் வழியாக வெரிஃபை பண்ணிடுவாங்க. வெரிஃபை பண்ணிட்ட பிறகு சக்சஸ்ஃபுல்லா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட் ஆயிடும்.
இப்போ நீங்க இது போல உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ஸை நீங்க ஆட் பண்ணிட்ட பிறகு நீங்க இதுக்கப்புறம் நீங்க வந்து ஃபோன்பே வந்து பயன்படுத்தலாம். மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்காகவும், எல்லா விஷயத்துக்காகவும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம வந்து இப்படி தான் ஃபோன்பேவை ஓப்பன் பண்ணணும். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.